இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு ராகி மாவை வந்து நான் வெறும் வானலில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நான் வறுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா மாவு தீஞ்சிடும். ஒரு வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துங்க. கையில் தொட்டு பாருங்கள், நல்லா சூடாக இருக்கும். ராகி மாவு வறுக்கும் போதே ஒரு வாசனை கிடைக்கும். அப்போ இது வறுத்து ஒரு கப்பில் போட்டுக்குங்க. இப்போ அதே வானலில் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ ஆல்ரெடி வறுத்த மாவை நல்லா ஆற வச்சுக்கோங்க, சூடு போக ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் அது எடுத்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நான் 1 கப்பு தேங்காய் துருவலில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை வறுத்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் அதிலே நான் அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நல்லா வறுத்திங்கன்னா கொழுக்கட்டை ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் வறுத்து சேர்த்துங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்தேன், 1 கப்பு வெல்லம், அரை கப்பு தண்ணி சேர்த்து இது நல்லா நீங்கள் சும்மா கொதி வந்தால் போதும். சூடாகி நல்லா கொதிச்சுதுன்னா நம்ம மாவு பிசையத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற்றி மாவு பிசையும் போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுறதோட இப்படி பண்ணிங்களா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், கையில் எடுத்து காட்டும் போதே. இப்போ இதில் லேசாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கும், நல்லா ஊறிடும். அவல் ஊறினா சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டைக்கு கண்டிப்பாக அவல் சேருங்க, சிகப்பு அவல் சேர்த்துங்க. இன்றைக்கி என்கிட்ட சிகப்பு அவல் இல்லாதனால ஒயிட் அவல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளும் இது கூட சேர்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அவலும், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்சு உப்பு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அவல் பார்த்திங்கன்னா நல்லா ரவை பதத்துக்கு ஊறி போய் உப்பு இருக்கும் பாருங்கள், சாஃப்டாகிடும். இப்போ இதையும் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகு பாருங்கள், கொதிக்கிட்டோம் நல்லா வெள்ளைப்பாகு. ஒரு 2 ஸ்பூன் நெய் வாசனைக்காகவும் சாஃப்ட்னஸ்க்காகவும் 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் இந்த கொழுக்கட்டை சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சூடான வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. அரை கப்பு நம்ம தண்ணி விட்டு சேர்த்துருக்கோம், கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கங்க. அதிகமாச்சுன்னா நிறுத்திக்கங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி, நல்லா சுடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும். சூடான பாகு ஊற்றி பிசைஞ்சால் தான் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வரும். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு மீந்தால் பரவாயில்ல, பத்தலைன்னா சூடான தண்ணி ஊற்றிக்கணும், அவ்வளோதான் இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி இட்லி பானையில் நான் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்கள் கொழுக்கட்டையை நீங்கள் கையால் எடுத்து உடச்சி பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கையால் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக. கண்டிப்பாக இதேமாரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் உடைக்கும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிஷோர் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.